சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய நாளின் இடிமுழக்கம் செய்தியோடு உங்களை சந்திக்கின்றேன். இன்று 16ஆம் நாள் ஜூலை மாதம் 2026ஆம் ஆண்டு வியாழக்கிழமை. இன்றைய நாளின் செய்திகளோடு நாங்கள் இணைந்து கொள்ளலாம். இன்றைய நாளிலே யாழின் தீவுகள் தொடர்பிலே அரசாங்கம் ஒரு அறிவிப்பை விட்டிருக்கிறது. அதாவது வடக்கு மாகாணத்தின் யாழ்ப்பாணத்தில் உள்ள 3 தீவுகள் தொடர்பில் தான் இந்த அறிவிப்பு. அதாவது இந்த விடயம் தொடர்பிலே அனுரகுமார திசாநாயக்க, இலங்கையின் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஒரு பணிப்புரை ஒன்றை விடுத்திருக்கின்றார். எப்படி என்றால் 3 தீவுகளையும் பசுமை சக்தி தீவுகளாக மேம்படுத்துமாறு தான் அவர் சொல்லியிருக்கிறார். அதாவது எரிசக்தி அமைச்சுக்கான 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட ஒதுக்கீட்டின் கீழ் செயற்படுத்தப்படும் திட்டங்களின் முன்னேற்றம் குறித்து ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதுதான் ஜனாதிபதி இந்த அறிவுறுத்தலை வழங்கியிருக்கின்றார். நெடுந்தீவு, அனலைதீவு மற்றும் நைனாதீவு ஆகிய தீவுகளில் தற்போது நடைமுறையில் உள்ள கலப்பு புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களை மையமாக வைத்து இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. பொருளாதார நெருக்கடியின் போது இடைநிறுத்தப்பட்ட ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு முகாமையின் உதவியுடன் ஆரம்பிக்கப்பட்ட எரிசக்தி திட்டங்களை விரைவாக மீண்டும் ஆரம்பிப்பது தொடர்பாகவும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இது தவிர கரவலப்பிட்டிய முதல் கொழும்பு துறைமுகம் வரையிலான மின்சார பரிமாற்ற கோடு, சம்பூர் கப்பல் துறை மின்சார திட்டங்கள் மற்றும் கூரைமேல் சூரிய சக்தி திட்டம் உள்ளிட்ட நாட்டின் பல முக்கிய மின்சார திட்டங்களின் முன்னேற்றம் குறித்து இதன்போது மீளாய்வும் செய்யப்பட்டிருக்கின்றது. இது இந்த செய்தியை இவ்வாறு இருக்க நாங்கள் கோடபாய ராஜபக்ச தொடர்பிலே மேலும் ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. அதாவது மாத்தளை மாவட்டத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுழி தொடர்பான செய்திதான் அந்த செய்தியாக இருக்கிறது. அதாவது 1988ஆம் ஆண்டு முதல் மே 1ஆம் தேதி முதல் 1990 ஜனவரி வரை மாத்தளை மாவட்ட இராணுவ ஒருங்கிணைப்பு அதிகாரியாக கடமையாற்றியிருக்கிறார் லெப்டினன்ட் கர்னல் கோடபாய ராஜபக்ச. முன்னாள் இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதியும் கூட. இவர் கஜபா படையணியின் 1வது படைப்பிரிவின் கட்டளை அதிகாரியாக கடமையாற்றியிருக்கிறார். அந்த காலத்தில் பாதுகாப்பு சம்பந்தமான அனைத்து பொறுப்புகளும் இராணுவ ஒருங்கிணைப்பு அதிகாரிக்கு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மனித புதைக்குழி கண்டுபிடிக்கப்பட்ட இடத்தில்தான் அன்று இராணுவ முகாம் இருந்துள்ளதாக நீதிமன்றத்திலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்துடன் கோடபாய ராஜபக்ச சம்பந்தப்பட்டுள்ளதாக சந்தேகம் பலத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பிலே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அன்று முன்னிலையில் செயற்பட்டிருக்கிறார் என்ற ஒரு செய்தியும் இருக்கின்றது. 2012ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் மாத்தளை மாவட்டத்தில் பயோகேஸ் நிலையம் ஒன்றை அமைப்பதற்காக நிலத்தை தோண்டிய போதுதான் இந்த மனித புதைக்குழி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதன் பின்னர் பேராசிரியர் ராஜ் சோமதவா மற்றும் சட்ட வைத்திய அதிகாரி டாக்டர் அஜித் ஜயசேன ஆகியோர் விசாரணை நடத்தி ஒரு சிறப்பு அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டிருக்கின்றார்கள். அதன் பின்னர் அன்றைய ராஜபக்ச அரசாங்கம் இது குறித்து ஒரு ஆணைக்குழுவை நியமித்திருக்கின்றது. அந்த ஆணைக்குழுவின் அறிக்கையில் இந்த எச்சங்கள் 1950க்கு முந்தியவை என்றும் கூறப்பட்டிருக்கின்றது. ஆனால் பேராசிரியர் ராஜ் சோமதேவும் வைத்தியர் அஜித் ஜெயசேனாவும் தெளிவாக இவை 1986 முதல் 90 வரையிலான காலப்பகுதியில் நிகழ்ந்த கொலைகளுடன் தொடர்புடையவை என்றும், ஆனால் பேராசிரியர் ராஜ் சோமதேவும் வைத்தியர் அஜித் ஜெயசேனாவும் தெளிவாக இவை 1986 முதல் 1990 வரையிலான காலப்பகுதிக்குள் இடம்பெற்றவை என்றும் அது இடம்பெற்ற தொடர்புடையவை என்றும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த உடல்களில் பலவற்றில் சித்திரவதைக்கான தெளிவான அடையாளங்கள் காணப்பட்டதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். உடலின் பல பகுதிகளில் கூர்மையான பொருட்களால் குத்தப்பட்ட அடையாளங்கள் இருந்ததாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். கழுத்தில் கயிறு போடப்பட்டதை காட்டும் தடயங்களும் இருந்தன என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. பல்வேறு வகையான சித்திரவதைகள் செய்யப்பட்டதற்கான தெளிவான சான்றுகள் காணப்பட்டன என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரம் குறித்து நீதிமன்றம் ஒரு உத்தரவை வழங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல் கமால் குணரத்ன மற்றும் சவேந்திர சில்வா போன்ற
இராணுவ அதிகாரிகளும் சில காலங்களில் அந்த பகுதிகளை பொறுப்பேற்றிருந்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் இந்த விவகாரம் மிகவும் சர்ச்சைக்குரிய ஒன்றாக மாறியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. 1988-89 காலப்பகுதியில் அன்றைய ஐக்கிய தேசிய கட்சி UNP அரசாங்கம் நாடு முழுவதும் உத்தியோகபூர்வமாக அல்லது உத்தியோகபூர்வமற்ற வகையில் குழுக்களை பயன்படுத்தியதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இதிலே கொல்லப்பட்டதாகவும் அவர்களின் உடல்கள் ஆறுகள் ஏரிகள் போன்ற இடங்களில் மறைக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் காலப்போக்கில் சில ஆதாரங்கள் மீண்டும் வெளிச்சத்துக்கு வந்திருப்பதாகவும் மாத்தளை கூட்டு புதைகுழி அவற்றில் ஒன்றாக கருதப்படுகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் காணாமல் போனவர்கள் உறவினர்கள் பல ஆண்டுகளாக நீதிக்காக மாத்தளை நீதிமன்றத்திற்கும் பல்வேறு அதிகாரிகளிடமும் முறையிட்டு வந்திருக்கிறார்கள். இருப்பினும் இதுவரை அவர்களுக்கு நீதி கிடைக்கவில்லை என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அண்மையில் சட்டத்தரணி கெமாலி குலரத்ன மாத்தளை மனித புதைகுழி தொடர்பான வழக்கில் நீதிமன்றில் ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் சுமார் 155 எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் அது தொடர்பான விசாரணைகளை மீண்டும் ஆரம்பிக்க குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு உத்தரவிட வேண்டும் என்றும் கோரப்பட்டுள்ளது என்றும் மீட்கப்பட்ட எச்சங்களுக்கு DNA பரிசோதனை நடத்தவும் இந்த வழக்கில் மேலதிக விசாரணை முன்னெடுக்க தேவையான உத்தரவுகளை வழங்கவும் அவர் நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்திருக்கிறார். இந்த மனுவை பரிசீலித்த மாத்தளை நீதவான் இது நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள வழக்கு என்றும் பல விடயங்கள் ஆய்வு செய்ய வேண்டியிருப்பதால் உடனடியாக உத்தரவு வழங்க முடியாது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இதற்காக மேலதிக விசாரணைகளுக்கு பின்னர் ஜூலை 16 அன்று தீர்ப்பு வழங்கப்படும் என்று நீதிமன்றம் அறிவித்திருப்பதாகவும் அதனுடன் இந்த விவகாரம் மீண்டும் பொதுமக்களின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. உண்மையில் அந்த அறிக்கைகளின்படி இந்த புதைகுழியில் 154 எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. மேலும் ஒரு செய்தியை இங்கே இணைத்துக் கொள்கிறேன். கட்டுநாயக்க கடமுட்டவ பகுதியிலே போலீஸ் அதிகாரியை சுட்டுவிட்டு ஓடிய சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். நேற்று 15ஆம் நாள் பிற்பகல் மினுவாங்குடையின் தேவாலய பகுதியிலே தான் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். போலீசார் தான் இந்த தகவலை சொல்லியிருக்கிறார்கள். போதைப் பொருள் கடத்தல்காரரான அந்த சந்தேக நபர் மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த போது 2 போலீஸ் அதிகாரிகளால் துரத்தி பிடிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார். பின்னரே அவரை போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து செல்ல தயாராகி கொண்டிருந்த போது சந்தேக நபர் சென்ற மோட்டார் சைக்கிளை எடுத்து வர ஒரு அதிகாரி சென்றுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் தன்னுடன் இருந்த அதிகாரியின் பணி துப்பாக்கியை பறித்து அவரை சுட்டுவிட்டு மற்றொரு மோட்டார் சைக்கிளில் தப்பி சென்றதாகவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திருகோணமலையிலே பிரதான பாதாள உலக குழு தலைவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் மட்டுமல்ல, அவருடன் 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். உப்புவெளி பகுதியிலே ஆபத்தான வாள்கள் மற்றும் ஐஸ் போதைப் பொருட்களுடன் தான் இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். விசேட காவல்துறை அதிரடிப்படையினர் இந்த நடவடிக்கையை முன்னெடுத்திருக்கின்றார்கள். உப்புவெளி மின்சார நிலைய வீதியில் நேற்று முன்தினம், அதாவது கடந்த 14ஆம் தேதி ஜூலை மாதம் 14ஆம் தேதி மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கையின் போதுதான் இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடமிருந்து ஆபத்தான ஆயுதங்களும் கணிசமான அளவு போதைப் பொருட்களும் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. இதன்போது முக்கிய சந்தேக நபரிடமிருந்து 16 கிராம் ஐஸ் போதைப் பொருளும் 2 கூர்மையான வாள்களும், 2வது சந்தேக நபரிடம் இருந்து 8 கிராம் ஐஸ் போதைப் பொருளும், 3வது சந்தேக நபரிடமிருந்து 7 கிராம் ஐஸ் போதைப் பொருளும் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. கைது செய்யப்பட்ட குழுவினர் திருகோணமலை பகுதியில் பல்வேறு சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டு வந்துள்ளது ஆரம்பகட்ட விசாரணைகளிலே தெரிய வந்துள்ளதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த குழுவினருக்கு எதிராக ஏற்கனவே 2 வழக்குகள் நிலுவையில் உள்ளதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுமக்களை அச்சுறுத்தி பணம் பறித்தது மற்றும் போதைப்பொருள் கடத்தல் தொடர்பான வழக்குகள் திருகோணமலை நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ளதாகவும் காவல்துறை தெரிவித்திருக்கிறது. பத்திரமுள்ள சீல ரத்தின தேரர் ஒரு கேள்வியை கேட்டிருக்கின்றார். ஆளுநர்கள் எல்லாம் பதவி விலகுகிறார்கள், பிரதமரும் பதவி விலகுவாரா என்றுதான் அவர் கேட்டிருக்கிறார். அதாவது மாகாண ஆளுநர்கள் தொடர்ச்சியாக பதவி விலகி வருகிறார்கள், தற்போது பிரதமரும் பதவி விலகுவாரோ என்று அவர் சந்தேகம் எழுப்பியிருக்கிறார்.
இது மக்கள் மத்தியிலே எழுந்துள்ள சந்தேகம் என்றுதான் அவர் சீலரத்ன தேரர் சொல்லியிருக்கின்றார். ஊடகங்களுக்குத்தான் இந்த கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். மத்திய மாகாண ஆளுநர் தனது பதவியை விலகியமைக்கு சில தரப்பினரின் அழுத்தங்கள் என்று தான் சந்தேகிப்பதாகத்தான் அவர் சொல்லியிருக்கிறார். அரசில் உள்ளவர்கள் அனைவரும் பதவிகளில் இருந்து விலகி நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு வழிவகுக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தி இருக்கின்றார். அடுத்தடுத்து நியமிக்கப்படும் ஆளுநர்கள் எத்தனை நாட்கள் பதவியில் நீடிப்பார்கள் என்பது கேள்விக்குறியே என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அத்தோடு நகர அபிவிருத்தி இராஜாங்க அமைச்சரின் அண்மைய கருத்துக்கள் குறித்தும் சீலரத்ன தேரர் விமர்சித்திருக்கிறார். தங்களுக்கு இன்னும் அதிகாரம் வழங்கப்படவில்லை என்று கிராமங்களுக்கு சென்று கூறி வருவது அரசின் மீதான நம்பிக்கையை சிதைக்கிறது என்றும், அரசுக்கு முழு அதிகாரமும் இருக்கும்போது அதிகாரம் இல்லை என்று கூறுவது பொய் என்றும் அவர் சொல்லியிருக்கிறார். இளமை காலத்திலே போராட்டம் நடத்தியவர்களுக்கு சிறிதளவீனம் அறிவு இருக்க வேண்டும் என்றும், போதைப் பொருட்களை உட்கொண்டு விட்டு மேடைகளில் பேசுகிறார்களா என்று கேட்க தோன்றுகிறது என்றும் சீலரத்ன தேரர் தெரிவித்திருக்கிறார். இவர்களின் இத்தகைய பேச்சுக்கள் ஜனாதிபதியின் கௌரவத்துக்கு பெரும் களங்கத்தை ஏற்படுத்துகிறது என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். மேலும் ஒரு தினேஷ் சாப்டரின் வழக்கு தொடர்பிலே மூடி மறைத்த முக்கிய புள்ளி நாட்டை விட்டு தப்பிக்க முயற்சி செய்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அதாவது இலங்கையின் பிரபல தமிழ் வர்த்தகர் தினேஷ் சாப்டரின் கொலை வழக்கை மூடி மறைப்பதற்கு முன்னிலையில் இருந்து செயற்பட்டவர் பிரதான போலீஸ் மா அதிபர் பிரசாத் ரணசிங்க என்று இலங்கை போலீசாரை அரசியல் அழுத்தங்களில் இருந்து பாதுகாக்கும் சர்வதேச அமைப்பின் தலைவர் தான் இந்த விடயத்தை சொல்லியிருக்கிறார். இவர் ராஜபக்ச கூட்டத்தின் நெருங்கிய தொடர்பு கொண்டவர் என்றும், பிரசாத் ரணசிங்க இந்த சம்பவத்தை மூடி மறைத்தது அவருக்கு பின்னால் இருந்தவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்கவே என்றும், தினேஷ் சாப்டரின் கொலை தொடர்பான விசாரணை தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது என்றும் சொல்லப்படுகிறது. உடனடியாக பிரசாத் ரணசிங்கவை கைது செய்ய வேண்டும் என்று இலங்கை போலீசாரை அரசியல் அழுத்தங்களில் இருந்து பாதுகாக்கும் சர்வதேச அமைப்பின் தலைவர் குறிப்பிட்டிருக்கிறார். அவருக்கு கிடைத்த தகவல்களை அடிப்படையாக கொண்டு இதனை குறிப்பிட்டிருக்கிறார். அது தொடர்பில் மேலும் அவர் பல கருத்துக்களையும் சொல்லியிருக்கிறார். அதாவது பிரசாத் ரணசிங்கவின் மனைவி கொழும்பில் விசா அலுவலகம் ஒன்றை நடத்தி வருகிறாராம். இப்போது இவர்கள் இருவரும் நாட்டை விட்டு தப்பிச் செல்ல தயாராக உள்ளதாக தெரிய வந்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரசாத் ரணசிங்க நாட்டை விட்டு தப்பிச் செல்வதற்கு முன் உடனடியாக அவருக்கு பயணத்தடை விதிக்க வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்று பிரதி போலீஸ் மா அதிபர் பிரசாத் ரணசிங்கவை இளஞ்ச ஊழல் ஒழிப்பு பிரிவால் கைது செய்ய சென்றபோது அங்கு என்ன நடந்தது என்றும், இளஞ்ச ஊழல் பிரிவினரால் கைது செய்யப்பட்டார் என்றும், ஆனால் விளக்கமறியலில் வைப்பதற்கு முன் அதனை தடுத்தார்கள் ராஜபக்ச கூட்டத்தினர் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பிரசாத் ரணசிங்க மற்றும் எஸ்எஸ்பி பிரசாந்த் ஆகிய இருவரையும் இணைந்து இந்த விசாரணையை மூடி மறைத்தனர் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்று ஏதேனும் ஒரு வழியில் இதனை வெளிக்கொண்டு வர முடிந்திருந்தால் கொலைகாரர்கள் இந்த நேரம் பிடிபட்டிருப்பார்கள் என்றும், கடந்த 2022ஆம் ஆண்டிலிருந்து 2026 வரை இந்த கொலை மூடி மறைக்கப்பட்டது என்றும், மேலும் இந்த விசாரணையை மூடி மறைத்த குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் பொய் குறிப்புகளை எழுதிய பொய் சாட்சியங்களை உருவாக்கிய அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. நிறைவேற்று ஜனாதிபதி முறைமையை அடியோடு ஒழிக்க வேண்டும் என்று சஜித் பிரேமதாச வலியுறுத்தி இருக்கிறார். அதாவது இலங்கையின் எதிர்க்கட்சி தலைவர் நிறைவேற்று ஜனாதிபதி முறைமை தொடர்பிலே ஒவ்வொரு ஜனாதிபதியும் வருகின்ற பொழுது அந்த விடயங்கள் முன்வைக்கப்படுகின்ற விடயம்தான். ஆனால் இதுவரை அது நடந்த பாடாக இல்லை. அதாவது ஜனநாயகத்தின் தூண்களாக விளங்கும் நீதிமன்றத்தில் சுயாதீனத்தில் தலையிடுவதை தவிர்த்து ஜனநாயகத்தை வலுப்படுத்தும் வகையில் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை ஒழிக்க அரசு முன்வர வேண்டும் என்றுதான் அவர் சொல்லியிருக்கின்றார். அதாவது எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச நிறைவேற்றுத்துறை, சட்டத்துறை மற்றும் நீதித்துறை ஆகியன ஜனநாயகத்தின் 3 தூண்கள் என்றும், நாட்டில் ஜனநாயகத்தை பாதுகாப்பதில் நீதித்துறை மிக முக்கிய வகிபாகத்தை ஆற்றி வருகிறது என்றும் அவர் சுட்டி காட்டியிருக்கிறார். சுயாதீன ஊடகங்கள் மற்றும் சிவில் சமூகமே ஏனைய இரு முக்கிய தூண்கள் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இவ்வாறான சூழலில் தற்போதைய அரசு நீதிமன்றத்திற்கு பாரிய அழுத்தங்களை பிரயோகிப்பதாக அவர்
குற்றம் சாட்டியிருக்கிறார் எதிர்க்கட்சி தலைவர். உயர் நீதிமன்ற நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதை அதிகரித்தல் மற்றும் உயர் நீதிமன்றங்களில் நிலவும் நீதியரசர்களின் வெற்றிடங்களை நிரப்பாது விடுதல் போன்ற செயற்பாடுகளை நீதித்துறையின் சுதந்திரத்திற்கு விடுக்கப்படும் சவால்கள் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். நீதி அரசர்களை நியமிக்காது வெற்றிடங்களை வைத்திருப்பது நீதிமன்றத்தின் மீதான மறைமுக அழுத்தமாகும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சட்டத்தின் ஆட்சி மற்றும் நீதியை நிலைநாட்ட ஐக்கிய மக்கள் சக்தி ஐக்கிய மக்கள் கூட்டணியும் உறுதியுடன் இருக்கிறது என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். ஜனநாயகத்தையும் நீதிமன்றத்தையும் சீர்குலைக்காது நிறைவேற்ற ஜனாதிபதி முறைமையை ஒழிக்கக்கூடிய புதிய அரசமைப்பு ஒன்றை உருவாக்குவதே தற்போதைய தேவையாகும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். மக்கள் எமக்கு வழங்கிய ஆணையம் ஜனாதிபதி முறைமையை ஒழித்து ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதற்கு ஆகும் என்றும் இந்த மக்கள் ஆணையை நிராகரிப்பது மக்களின் அடிப்படை மனித உரிமைகளை மீறும் செயல் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இலங்கையின் எதிர்க்கட்சி தலைவர் சையத் பிரேமதாச. நல்லது அன்பு சொந்தங்களே, இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவு பெறுகின்றது. மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். அன்புடன் சக்திவேல். நன்றி, வணக்கம்.